நீ செல்வி அம்மா ஆரம்பிங்க. செல்வி அம்மா நீங்க ஆரம்பிங்க. செல்வி அம்மா நீங்க ஆரம்பிங்க. தென்னாடுடைய சிவனியே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலே மலையானே போற்றி போற்றி, உண்ணாமலை சமேத அண்ணாமலை திருவடிகள் போற்றி போற்றி. இதப்பா நீங்க கிளாஸ் ஆரம்பிக்கலாம் சித்தப்பா. நீங்களே விநாயகர் பாட்டி பற்றி நாகத்துறையும் ஆரம்பிங்க சிறப்பு. சரிங்க. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, பிடி அதன் உருவுமை கொளமிகு கரியது, பிடி அதன் உருவுமை கொளமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர், கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை, வடிவினர் பயில்வலி வலமுறை இறையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுழி தழைகமாதோ, கருவாய்க்கிடந்தும் கழலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால், திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணிவேராக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவரின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, தற்போது அருளாட்சி செய்து வரும் வணக்கத்திற்குரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அடியேன் 4வது தொகுப்பாக சித்தாந்த ஊத்தங்கரை மையத்திலே எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்து கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அதேபோல் அடியேன் ஆரணி மையத்திலே 3வது தொகுப்பாக திருமுறை எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்து கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய திருமுறை இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அடியனுடைய இந்த கடைசி காலத்திலே இப்படி ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு நல்கி உங்களோடெல்லாம் அடியனுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்து அற்புதமான வாய்ப்பை நல்கிய வணக்கத்திற்குரிய பிரேம அம்மையார் அவர்கள் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அதேபோல் வணக்கத்திற்குரிய செல்வி அம்மையார் அவர்கள் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, இந்த நிகழ்வை மிக அற்புதமான முறையிலே பதிவு செய்து அதை உடனுக்குடன் யூடியூபிலே பதிவிறக்கம் செய்து கொண்டு வரும் வணக்கத்திற்குரிய சாருமதி அம்மையார் அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, இந்த குழுவிலே தினமும் பல பல அரிய கருத்துக்களை உங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி வரும்
அனைத்து பேராசிரியர் பெருமக்களின் திருவடிகளை மனமை முழங்கி நாம் இப்பொழுது சித்தியாரில் 81வது பாடலை சிந்திக்க இருக்கிறோம். 81வது பாடல் நாம் படித்து விடுகிறேன். சக்திதான் பலவோ எண்ணில் தான் ஒன்றே அநேகமாக வைத்திடும் காரியத்தால் மந்திரி ஆதிக்கு எல்லாம் உய்த்திடும் ஒருவன் சக்தி சக்தி போல் அரண் உடையது ஆகி புத்தி முத்திகளை எல்லாம் புரிந்து அவன் நினைந்தவாராம். இதில் என்ன சொல்ல வர்றாருனாங்க, சக்தி என்பது ஒன்றுதான். சிவன் எப்படி ஒன்றோ அப்படி சக்தி என்பது ஒன்றுதான். ஆனால் நம்ம பேசும்பொழுது அதை பல சக்திகளாக பேசுகிறோம். பிரம்மாவிடம் சரஸ்வதியாகவும், திருமாலிடம் லட்சுமியாகவும், ருத்ரனிடம் உமையாகவும், மகேசனிடம் மகேஸ்வரியாகவும், சதாசிவத்தின் மனோன்மணியாகவும் இப்படி பல விதங்களிலே வைத்து சக்தியை நாம் பேசுகிறோம். ஆனால் சிவன் எப்படி ஒன்றாக இருக்கிறாரோ அதே போன்று அவருடைய சக்தியும் ஒன்றுதான். இன்னும் சொல்ல போனால் சக்தி என்று தனியாக ஒரு தெய்வம் கிடையாது. சிவனுடைய சக்தியைத்தான் நாம் அம்பாளாக ஒரு குறியீடாக வைத்து வழிபடுகிறோம். இதற்கு எளிமையான உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், இப்போ குடும்பத்தில் ஒரு தலைவர் இருப்பார் வீட்டில், அவரை மனைவி ஏங்கன்னு கூப்பிடுவாங்க, அவருடைய அப்பா அம்மா அவரை மகனேன்னு கூப்பிடுவாங்க, அவர் பிள்ளை அவரை பேருக்கு மகனேன்னு கூப்பிடுவார், அண்ணன் இருந்தால் தம்பின்னு கூப்பிடுவார், தம்பி இருந்தால் அண்ணன் கூப்பிடுவார். இப்படி இருக்கும் நபர் ஒருத்தர் தான் அங்கே இருக்கார் அந்த வீட்டில். ஆனால் ஒரு 5-6 உறவு முறை வைத்து நம்ம கூப்பிடுறோம். அதே போன்றுதான் இங்கே இருக்கும் சக்தி ஒன்றுதான். சிவபெருமான் ஒருவன், அவனுடைய சக்தியும் ஒன்றுதான். ஆனால் அது செயல்படும். தடத்த என்றால் உருவம் கொள்ளும் நிலை, செயல்படும் நிலை. சொரூபம் என்றால் உண்மை நிலை, அதாவது சுத்தமாயோடு கூடாத நிலை. தடத்தம் என்றால் சுத்தமாயோடு கூடி தொழில்படும் நிலை என்று பெயர். அந்த நிலையில பல விதமா நம்ம சக்தியை பேசுகிறோம். சிவனை என்ன சொல்றாங்க, குணின்றாங்க. குணினா குணத்தை உடையவன் குணி. ஒரு குணத்தை எவன் உடையவனாக இருக்கிறானோ அவன் குணி. அவனது குணம் சக்தி. சிவனுடைய குணம் சக்தி. அப்போ ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது. மலரும் மனம் போல, சூரியனும் அது ஒளியும் போல, சர்க்கரையும் இனிப்பும் போல, இப்படி ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது. மரமும் வைரமும் போல. நல்ல மரம், தேர்ன மரம் பார்த்தீங்கன்னா உள்ள கோடு கோடா போகும். அது கேட்டால் வைரம் பாஞ்சிருக்குன்னுவாங்க. அது பிரிக்க முடியாது. அப்படி சிவனும் சக்தியும் பிரிக்காம ஒன்றோடு ஒன்றி ஏந்திருக்க, அதான் தாதான்மிய சம்பந்தம்ன்றது. அதுதான் நம்ம தாதான்மிய சம்பந்தம்ன்றோம். இருக்கிறது சிவபெருமான் ஒருத்தர் தான் இருக்கார். ஆனால் அதை சொல்லும்போது நம்ம சிவன் சக்தி என்று ரெண்டா சொல்றோம். இது எப்போதும் பிரியாது இருக்கும். குணமானது குணியை விட்டு எப்போதும் பிரியாது. அப்படி குணம் அழிந்தால் குணியை அழிஞ்சிடும். இப்ப மலரும் மனம் போலன்னு சொல்றோம். மலரை நம்ம கண்களால் பார்க்கிறோம். நல்ல வாசம் உள்ள மலரை நம்ம கண்களால் பார்க்கிறோம். அதில் வாசனை கமகமன்னு வருது நமக்கு. ஆனால் மலரை கண்களால் பார்ப்பது போல அந்த வாசத்தை நம்மால கண்களால் பார்க்க முடியாது. அப்ப வாசம் பார்க்க முடியவில்லை என்பதற்காக வாசம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த வாசமானது இந்த மலரிலே அடங்கி தோன்றுகிறது. புது மலரிலே வாசம் வீசும். இப்போ இன்றைக்கு பெருமானுக்கு சூடி விட்டு வருகிறீர்கள், இன்னும் 2 நாள் கழிச்சு போய் பார்க்குறீங்கன்னா அந்த மலர் வாடி இருக்கும். அப்போ அந்த மனம் இருக்காது அதில். அப்போ மனம் இல்லாவிட்டால் மலர் வாடி விட்டது என்ற அர்த்தம். ஆகவே இந்த குணி சம்பந்தம் என்பது ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது. அப்போ சக்தி ஏங்க இப்படி பல விதமாக சொல்கிறோன்னா, ஒரு அரசன் இருக்கார், அவர் ஒரு ஆணை போடுறார், ஒரு குற்றவாளிக்கு ஒரு தூக்கு தண்டனை கொடுத்துடுறார். அவர் வேலை என்ன பண்ணுவார், அந்த ஆணையை படிப்பதோடு அரசர் வேலை சரியா போயிடும். இன்னாருக்கு இந்த குற்றத்திற்காக தூக்கு தண்டனை விதிக்கிறேன்னு சொல்லிடுவார். ஆனால் அந்த ஆணையை பெற்று
அரசருக்கு கீழே உள்ள அதிகாரிகள், அமைச்சர், படைத்தலைவர், அங்கே கொலைக்களத்தில் உள்ள தொழிலாளிகள்லாம் அவங்கவுங்க வேலை செய்து முடிவாக அந்த தூக்கிலே போடு செயலை செய்வார்கள். இப்போ அவங்க செய்யறதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செய்தாலும் எல்லோரும் அரசனது ஆணையை பற்றி தான் செய்கிறாங்க. அரசனது ஆணைக்கு மாறாக இவங்களால் செயல்பட முடியாது. அதுபோன்றுதான் சிவன் அங்கே என்ன நினைக்கிறாரோ அதன்படி சக்தி அங்கே தொழிற்படும். அப்போ தொழிற்பாட்டுக்கு ஏற்ப சக்தி பல விதமாக நம்ம சொல்கிறோம். இப்போ ஆதிசக்தி, ஆதிசிவன், அதான் பராசக்தி, பரமசிவன். மேலே தத்துவங்களுக்கு மேலே இருக்கார் பரமசிவன், பராசக்தி. இது பரநாதம், பரவிந்துன்றார். பரமசிவம், பராசக்தி என்பது பரநாதம், பரவிந்து. இது தத்துவங்களுக்கு மேலே இருக்கார். மாயோடு கூடி தொழிற்படும் போது ஆதிசக்தி ஆதிசிவனா மாறுகிறார். இது அபரநாதம், அபரபிந்துன்றார். இந்த ஆதிசக்தி தான் திரோதான சக்தியா செயல்படுது. நமக்கு மறைப்பாற்றலா செயல்பட்டு இந்த ஆணவத்தை தூண்டிவிட்டு நம்மை உலகத்திலே செயல்பட வைத்து பக்குவம் வர செய்து அருசக்தியா மாறுது. அப்ப பராசக்தி ஆதிசக்தி, ஆதிசக்தி திரோதான சக்தி. இந்த ஆதிசக்தி தான் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தியா மாறுது. ஆகவே 5 சக்திகளா மாறுது. ஒரே சக்தி தான் இருக்கிறது, ஒரே சக்தி தான். இப்போ மின்சாரம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, சக்தி ரூபமாக இருந்து செயல்படுது. ஆனால் ஒரு இடத்துல இப்போ நம்ம மைக்கில் பேசுகிறோம், லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, ஹீட்டரில் ஏதோ தண்ணியை கொதிக்க வைக்கிறீங்க, ஃப்ரிட்ஜில் குளிர்ச்சியாக இருக்குது. இப்படி பல செயல்கள் நடைபெறுது. எல்லாமே மின்சாரத்தால் நடைபெறும் செயல். அதுபோன்று தான் சக்தியும் அது செயலுக்கு ஏற்ப ஒவ்வொரு பேரை கொடுக்குறாங்க. அரசன் நினைத்தவாறே அந்த கீழே இருக்க அதிகாரிகள் செயல்படுவது போல சிவசக்தி ஒன்றே பிரம்மன், திருமால், ருத்திரன், மகேசன், சதாசிவன் என்ற சக்திகளோடு நின்று பிரம்மனிடம் சரஸ்வதியாகவும், திருமாலிடம் லட்சுமியாகவும், ருத்ரனிடம் உமையாகவும், மகேசனிடம் மகேஸ்வரியாகவும், சதாசிவத்துடன் மனோன்மணியாகவும் நின்று தொழிற்படும். சிவசக்தி ஒன்றுதான், ஆனால் அது 5 விதமாக தொழிற்படும் போது அந்தந்த தொழிலுக்கேற்ற சக்தியாக மாறிடுது, ஐவகப்பட்டு நிற்குது. ஆனால் சக்தி ஒன்றுதான், அதே போல சிவமும் ஒன்றுதான். இது சிவபெருமான் திருவுள்ள குறிப்புப்படிதான் எல்லாமே நடக்கும். எப்படி அரசன் ஆணையை பெற்று இந்த அதிகாரிகள் கீழே செயல்படுறாங்களோ அது மாதிரி சிவபெருமான் திருவுள்ள குறிப்பின்படிதான் இந்த சக்திகள் வேறு விதமாக செயல்படும். ஆகவே இதில் இருந்து உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா, சிவபெருமான் திருவுள்ளத்திற்கு மாறாக தட்சன் செய்த யாகம் அழிவிலே முடிந்தது. பெருமானுடைய திருக்குறிப்புக்கு மாறாக தட்சன் யாகம் செய்தான், அது முடிவில் அழிந்தது. மார்க்கண்டேயன் வாழ்நாள் முடியறதா இருந்தது, ஆனால் பெருமானுடைய கருணையினாலே அது என்றும் 16ஆக ஆக்கப்பட்டது. பார்க்கடலிலே முதல்ல பெருமானை வணங்காமல் தேவர்களும் அந்த அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். ஆனால் முதலிலே தோன்றியது விஷம், அதை பெருமான் உண்டு உலகத்தை காத்தார். இப்படியாக அவருடைய குறிப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது. எல்லாமே நடப்பது பூரா பெருமானுடைய குறிப்புக்கு ஏற்பத்தான் எல்லாம் நடக்கும். அதே போன்று சக்தியும் ஒரே சக்தி தான், செயல்படும் போது பல விதங்களிலே செயல்படுது. குடும்ப தலைவரை மனைவி எங்கன்றாங்க, பிள்ளை அப்பான்றான், அவருக்கு அப்பா இருந்தால் மகனின்றார், அவருக்கு அண்ணன் இருந்தால் தம்பின்றார், அவருக்கு தம்பி இருந்தால் அண்ணன்றார். இப்படியாக பலவித உறவுமுறைகளை கூப்பிடுறாங்க. ஆனால் இருக்கிற தலைவர் ஒருத்தர் தான். அதுபோன்று இருக்கும் சிவபெருமான் ஒருவர் தான். ஆனால் செயல்படும் விதத்திலே அவருடைய சக்திகள் பலவிதமாக செயல்படுகின்றன. இது 81ஆம் பாடல்கள். இப்போ சிவசக்தி சொரூப இயல்புன்னு சொல்றார். சொரூபனா உண்மை இயல்பு. 82ஆம் பாடல்ல சிவசக்தியின் சொரூப இயல்பு என்னன்னு சொல்றார். சக்திதன் வடிவு ஏது என்னில் தடையிலா ஞானமாகும், உய்த்திடும் இச்சை செய்தி இவை ஞானத்து உளவோ என்னில், எத்திரம் ஞானம் உள்ளது அத்திரம் இச்சை செய்தி வைத்தலால் மரப்பு இல் ஞானால்
மறிவிடும் கிரியை எல்லாம். உண்மை இலக்கணத்தை சொல்ற. சக்தியினுடைய சொரூப இலக்கணம் என்னன்னா, உண்மை இலக்கணம் வடிவ வியாதினா தடையிலா ஞானம். சக்தி என்பது தடையிலா ஞானம். அப்ப தடைபடும் ஞானம் ஒண்ணு இருக்கு. ஆனா சக்தியுடைய ஞானம் தடையிலா ஞானம். இந்த ஞானம்தான் உயிர்களை பொருட்டு ஐந்தோல் செய்யுது. இந்த சக்தியினுடைய தடையிலா ஞானம்தான் உயிர்களை பொருட்டு ஐந்தோல் செய்து அதன் ஒரு கூறு திரோதன சக்தியா மாறி மறைத்தலை செய்யுது. இச்சா சக்தியும் ஞான சக்தியும் என்னும் இரண்டும், இச்சா சக்தி கிரியா சக்தி என்னும் இரண்டும் ஞான சக்தியில் தோன்றுவனே ஆகும். ஞானத்தின் வேறுபாடு தான் இச்சையும் கிரியும். ஞானம் எப்படி இருக்கோ அப்படிதான் இச்சையும் கிரியும் இருக்கும். அதுக்கு ஒரு எளிமையான உதாரணம் சொல்றேங்க. இப்போ ஒருத்தன் 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்கான். அப்போ ஞானம் அவனுக்கு 8ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கான். அது ஞானம். அவன் என்ன வேலைக்கு முயற்சி பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஒரு கலெக்டர் வேலைக்கா அல்லது டிஆர்ஓ வேலைக்கா ஆர்டிஓ வேலைக்கா முயற்சி பண்ணுவான்? ஒரு மளிகை கடை வேலைக்கு முயற்சி பண்ணுவான். அப்போ அவன் 8வது வரையில் படித்திருப்பது ஞானம். அவன் எந்த வேலைக்கு விருப்பப்படுவான்? ஒரு மளிகை கடை வேலைக்கு விருப்பப்படுவான். அது இச்சை. அந்த வேலையை பெறுவதற்கு முயற்சி செய்வான். அது கிரியை. அப்ப ஞானம் எப்படி இருக்கோ அப்படிதான் விருப்பமும் செயலும் நிகழும். இச்சையும் கிரியையும் ஞானத்தின் நிலை வேறுபாடு தான். இன்னொரு உதாரணம் சொல்றேன் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப ரயில் தண்டவாளம் இருக்குங்க. அதுல ஒரு குருவி உட்கார்ந்துருக்கு. நம்ம பிளாட்பாரத்தில் நிற்கிறோம். ரயில் தண்டவாளத்து மேலே ஒரு குருவி உட்காந்துருக்கு. ரயில் வருது. சோழன் எக்ஸ்பிரஸ் திருப்பாப்புலி ஸ்டேஷனுக்கு வந்து கிட்ட வருது. இந்த குருவி அந்த ரயில் வர்றதை பார்க்குது. ஆனால் அதனுடைய மொழியில ரயிலுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சிருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம ரயிலுன்றோம், அதனுடைய பார்வையில அந்த பொருளுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சிருக்கோம். அப்ப அந்த குருவி என்ன நினைக்குது? தன்னை நோக்கி ஒரு பொருள் வேகமா வருது, அது வந்து நம்ம மேல மோதினா நம்ம இறந்துடுவோன்னு அதுக்கு ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு. ரயில் வேகமா வருது, நம்மை நோக்கி வருது, அது வந்தா நாம அப்படியே இருந்தோம்னா அது நம்ம மேல ஏறிடும் என்ற ஒரு ஞானம் அதுக்கு தோன்றுது குருவிக்கு. அந்த ஞானம் தோன்றியவுடன் என்ன செய்யுது? இந்த தண்டவாளத்திலிருந்து பறந்து போக நினைக்குது. அந்த ரயில் நம்ம மேல வந்து மோதுவதற்குள்ளாக நாம் இந்த இடத்தை விட்டு பறந்து போயிடணும்னு நினைக்குது. அது இச்சை. ஞானம் என்பது ரயில் நம் மீது மோதிவிடும் என்பதை உணர்வது, குருவி உணர்வது. அந்த ஆபத்திலிருந்து விடுபட நினைப்பது இச்சை. பறந்து போகணும்னு நினைக்குது இச்சை. உடனே ரயில் கிட்ட அங்க வர்றதுக்குள்ள இந்த குருவியானது அந்த இடத்த விட்டு பறந்து போகுது. அது செயல். ஆகவே ஞானம் எப்படி இருக்கோ அப்படிதான் இச்சையும் கிரியும் இருக்கும். ஆகவே இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் ஞான சக்தியிலே தோன்றுவனவோ என்ற தடைக்கு விடையாவது ஞானம் எவ்வாறு உள்ளதோ அவ்வாறே இச்சையும் கிரியும் நிகழும். ஞானம் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம விருப்பமும் செயலும் இருக்கும். ஆகவே இச்சையும் கிரியும் ஞானத்திலிருந்து வேறுபட்டவை அல்ல. ஞானத்தின் வியாபார சிறப்புகள்ன்றார். இச்சையும் கிரியையும் ஞானத்தின் வியாபார சிறப்புகள்னா செயல்படும் தன்மைக்கு ஏற்ப மாறுது. செய்யும் காரிய வேறுபாடு காரணமாக பலவாக இருக்கும் ஜனனி, ரோதரைத்திரி, ஆரிணி, மகேசை, மனோன்மணி முதலிய வியாபார சக்திகள் எல்லாம் முன் கூறப்பட்ட பராசக்தியின் வடிவமாகி தடையிலா ஞானம்தான். எல்லாமே இந்த 5 சக்திகள் சொல்றாரு. பிரம்மனிடம் சரஸ்வதி, திருமாலிடம் லக்ஷ்மி, ருத்ரனிடம் உமை, மகேஸ்வரிடம் மகேஸ்வரி, சதாசிவத்திடம் மனோன்மணி. இப்படி 5 இருந்தாலும் இது எல்லாம் எதனுடைய வடிவன்றாரு? பராசக்தியின் வடிவமாகிய தடையிலா ஞானம் ஒன்றிலிருந்து வருதுன்றார். பராசக்தி தான் இப்படி 5 பிரிவா அங்கே வருகிறார். ஆகவே பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி இந்த 5 சக்திகள் இறைவனுக்கு உள்ளடவும். ஆனா பராசக்தி ஒன்றுதான் சொரூபம். சொரூபம்னா உண்மை. மற்றது எல்லாமே அதனுடைய வியாபார பேதம். வியாபார பேதம்னா செயல்பாட்டுக்கு ஏற்ப மாறும்ன்ற பேர் மாறும்.
வியாபார பேதம் என்றால் பராசக்தி ஒன்றுதான் உண்மை, மற்ற நான்கும் ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இந்த நான்கும் பராசக்தி வியாபார பேதம், செயல்பாட்டுக்கு ஏற்ப மாறுகின்றார். இது தடத்தம், இது நான்கும் தடத்தம். தடத்தனா உருவம் கொள்ளும் நிலை, செயல்படும் நிலை. இன்னும் சொல்ல போனால் சிவனது சக்தி ஆகிய பராசக்தியே செய்யும் தொழில் வேறுபாட்டால் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இந்த உதாரணம் குடும்பத்தலைவன் உதாரணம் தான் நான் சொன்னது. இறைவன் பொது வகையால் அறிதல் என்பது ஆன்மாக்களுக்கு அருள்வது தான். இறைவனுடைய அந்த இச்சை எப்போவுமே என்ன இருக்குன்னாங்க, ஆன்மாவுக்கு அருள்வது தான். ஆன்மாவை தன்னுடைய திருவடியில் சேர்க்க வேண்டும், அதுதான் அவருடைய இச்சை. அதற்கேற்ப என்ன பண்ணுவார், ஞானம். அந்த ஞானமானது அதுக்கு ஆன்மா கடை தேர வேண்டுவதை செய்ய வேண்டியது அறிவது. கிரியை என்பது ஆன்மா கடை தேர்வதற்கு வேண்டியது செய்வது. இது மூன்றுமே ஞானத்தின் நிலை வேறுபாடுகள் தான். இச்சை என்பது ஒரே மாதிரி தான் இருக்கும், இச்சை மாறவே மாறாது. பெருமானுடைய இச்சை என்பது இந்த உலக உயிர்கள் எல்லாம் தொடர்ந்து பல பல பிறவிகளை எடுத்து ஒவ்வொரு பிறவியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு அதன் பயனாக இறைவனை ஒப்பு வரப்பெற்று அதனால் மல பரிபாகம் அடைந்து முடிவிலே உயிர் சத்தியபாத நிலைக்கு தகுதியாக வேண்டும். இதுதான் அவருடைய இச்சை. ஆனால் ஞானமும் கிரியும் கூடும் குறையும். அதனால்தான் பெருமானுடைய திருவடிகளை ஞான சக்தி கிரியாசக்தியாக சொல்வார்கள். இச்சாசக்தி பெருமானுடைய திருவடியாக குறிக்கப்படாது. பெருமானுடைய வலது திருவடி ஞான சக்தி, இடது திருவடி கிரியாசக்தியா சொல்லுவாங்க. ஆனால் இச்சாசக்தி என்பது பெருமான் திருவடியா குறிக்கப்படாது. அப்ப தடையிலா ஞானம் என்றால் தடைபடும் ஞானம் தான், அதாவது திரோதான சக்தி. சக்தியின் உண்மை இயல்பு தடையிலா ஞானம். அப்ப தடை செய்யும் ஞானம் ஒன்று உண்டுன்னா அதுதான் திரோதான சக்தி. அது மறைப்பாற்றல். அது என்ன செய்யுதுன்னா நம்மை இறைவனை நோக்க விடாமல் உலக இன்பங்களையே முழுக வைத்து தொடர்ந்து பல பிறவிகளாக அதிலே முழுகச் செய்து அதன் மூலம் உலக இன்பங்களிலே ஒரு வெறுப்பை உண்டாக செய்து முடிவிலே இறைவனை நாடச் செய்வது. ஆகவே திரோதான சக்தி என்பது அருள் சக்தி தான். அது ஒரு மலமா உபச்சாரமா சொல்றாங்க. அது ஒரு மலம், உண்மையில ஒரு மலமானதல்ல. உயிர் பக்குவம் அடைவதற்காக அந்த திரோதான சக்தி அப்படி வேலை செய்யுது. ஆகவே உபச்சாரமா அது மலமா சொல்றாங்க. அதுதான் தடை செய்யும் ஞானம்ன்ற. ஆகவே பெருமானுடைய சக்தி ஒன்றுதான், அது தடையிலா ஞானம். ஞானம் எப்படி இருக்கோ அப்படிதான் இச்சையும் கிரியும் இருக்கும். ஆகவே சக்தியின் சொரூபம் உண்மை இயல்பு ஒன்றுதான், அது தடையிலா ஞானம். இப்ப அடுத்து 83ஆம் பாடல் போறோங்க. பாடல். ஒன்றதாய் இச்ச ஞான கிரியை என்று ஒரு மூன்று ஆகி நின்றிடும் சக்தி இச்சை உயிர்க்கு அருள் நேசம் ஆகும். நன்று எல்லாம் ஞான சக்தியால் நயந்து அறிவன்னாதன் அன்று அருட்கிரியை தன்னால் ஆக்குவன் அகிலம் எல்லாம். பெருமான் எப்படி அந்த தன்னுடைய சக்தியால உலகத்தை செயல்படுத்துறாருன்னு சொல்றாரு. இதுல இறைவன் சக்தி ஒன்றே சிறப்பு வகையாலே பலவாய் தொழிற்படுவதால் உயிர்களுக்கு உண்டாகும் பயன். பெருமானுடைய சக்தி ஒன்றுதான், அது சிறப்பு வகையால பலவாய் தொழிற்படுவதாலே உயிர்களுக்கு உண்டாகும் பயன் என்னன்னா, தடத்த சக்தி நிலைமைக்கு ஏற்ப தடத்த சிவமும் மூவகைப்படும். இச்சை என்பது முதல்ல சொன்னது போல உயிர்கள் தன் திருவடி அடைய வேண்டும் என்பது விருப்பம். ஞானம் என்பது அந்த உயிர்களை பக்குவப்படுத்த என்னென்ன செயல்களை செய்ய வேண்டும் என்றே அறிவது. கிரியை என்பது அந்த செயல்களை எப்படி செய்வது என்பதை தெரிந்து கொள்வது. ஆகவே சக்தியின் வடிவம் தடையிலா ஞானம் என்று குறிப்பிட்டாலும் பராசக்தி ஒன்றுதான். ஆனால் அதன் செயல்பாடு குறித்து அதனை 3 என்றும் கூறுவர். அவையே இச்சை ஞானம் கிரியை.
அந்த மூன்றே அந்தந்த செயல் வேறுபாட்டால் பல தரப்படும். இச்சை என்பது மாறவே மாறாது. இறைவனுடைய ஞான சக்தி என்பது உயிர்களை உயிர்ப்பதற்கு வேண்டியவற்றை அறிவது. கிரியாசக்தி என்பது உயிர்கள் உயர்வதற்கு வேண்டியதை செய்வது. ஆகவே இந்த மூன்றுமே ஒன்றுதான். ஞானத்தின் வியாபார பேதம்தான் இந்த இச்சையும் கிரியேட்டார். அடுத்ததாக 84ங்க. சீவனும் இச்சா ஞான கிரியையால் சிவனை ஒப்பன் ஆவன் என்றில் அனாதி மலம் இவற்றினை மறைக்கும் காவலன் இவன் செய் கண்மத்து அளவினில் கொடுப்ப காண்பன் பாவியாம் புத்தி முத்தி பயன்கொடும் பண்பிற்று ஆகும். இதுல ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க மற்ற மதத்தார். 84ஆம் பாடல்ல இந்த இறைவனுக்கு இச்சை ஞானம் கிரிய 3 சக்திகள் உண்டு, அதே போன்று நமக்கும் உண்டு, உயிர்களுக்கும் உண்டு. அப்போ என்ன சொல்றாங்க, உயிர்களை இறைவனும் சமமா? ஏன்னா இறைவனுக்கு இச்சா சக்தி இருக்கு, நமக்கு இச்சா சக்தி இருக்கு. இறைவனுக்கு ஞான சக்தி இருக்கு, நமக்கும் ஞான சக்தி இருக்கு. இறைவனுக்கு கிரியா சக்தி இருக்கு, நமக்கு கிரியா சக்தி இருக்கு. அப்போ இறைவனும் நாமும் நிலையில சமமாகுமான்னு கேட்கிறாங்க. சமமாகாது. ஏனென்றால் நம்முடைய இச்சா ஞான கிரியைகள் கேவலத்திலே ஆணவத்தால மறைக்கப்பட்டு இருக்கின்றன. சகலத்திலே வினைக்கு ஏற்ப தனுகரண பூவன போகங்களை கொடுக்கிறார். பக்குவம் அடைந்ததும் முக்தி இன்பத்தை பெறுகின்றன. ஆகவே நம்முடைய இச்சை ஞானம் எப்படி இருக்குன்னா, கேவலத்திலே அவை ஆணவத்தால மறைக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய அறிவு இச்சை ஞானம் எதுவுமே, அறிவு இச்சை கிரியை எதுவுமே செயல்படாது, ஆணவத்தால மறைக்கப்பட்டிருக்கு. கேவல நிலை, அனாதி கேவலம். சகல நிலையில உயிர்களுக்கு தாம் செய்கின்ற வினைக்கு ஏற்றபடி பெருமான் மாயில இருந்து தனுகரண பூன போகங்களை கொடுக்கிறார். சுத்த நிலையில முக்தி பயனை கொடுக்கிறார். ஆகவே இறைவனுடைய ஞானம் கிரியை இச்சை கிரியை அப்படி இல்லை, எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும். நம்மது எப்படின்னா, நம்ம கேவலத்தை கிடக்கிறோம், அப்புறம் சகலத்துக்கு வரோம், சகலத்தை பக்குவப்பட்டு சுத்தத்துக்கு போகிறோம். ஆகவே இறைவன் வழங்க தான் நாம் எல்லாத்தையும் கொள்கிறோம். நமக்கு தனியாக எந்த செயல்பாடும் இல்லை. இறைவன் எதை கொடுக்கிறாரோ அதன்படி நம்ம செயல்படுகிறோம். ஆகவே இறைவனுடைய இச்சா ஞான கிரியையும் நம்முடைய இச்சா ஞான கிரியையும் சமமாகாது. இப்போ ஒரு மனிதன் என்ற நிலையிலே நானும் பிரதம மந்திரி ஒன்றுதான். மனிதன் என்ற நானும் மனிதன் தான், பிரதம மந்திரி மனிதர் தான். அப்போ நானும் மனிதர் தான், பிரதமரும் மனிதர் தான் சொல்லிட்டு நான் அவருக்கு சமம்னு நான் சொல்ல முடியுமா? மனித இனம் என்ற வகையிலே நானும் மனிதன் தான், பிரதமரும் மனிதன் தான். ஆனால் நான் அவருக்கு சமமாக முடியுமா? ஆகவே முடியாது. அதுபோல் தான் இறைவனுடைய நிலை. ஏனென்றால் வேற்றுமை மிகப்பெரியது. பெருமான் எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பவர், நாம் அவர்கிட்ட எல்லாவற்றையும் பெறுகிறோம். ஆகவே இது ரெண்டும் சமமாகாது. நமக்கும் இச்சை ஞான கிரியை இருக்கு, பெருமானுக்கு இச்சை ஞான கிரியை இருக்கு. ஆனால் இத மனிதனுடைய நிலையும் இறைவன் நிலையும் ஒன்றாகாது, சமமாகாதுன்ட்டார். அடுத்து 85ஆம் பாட்டு. ஞானமே ஆன போது சிவன் தொழில் ஞானம் ஒக்கின் ஈனமில் சதாசிவன் பேர் ஈசனாம் தொழில் அதி ஏரின் ஊனமேல் கிரியை வித்தை உருத்திரன் இளைய போகம் ஆன பேர் அதிகாரத்தோடு அதிகரணத்தனாமே. இந்த பெருமானுடைய நிலையை சொல்றார். இந்த நவந்தரும் பேதன் முதலே பார்த்துருவோம். நம்ம பெருமான் லய சிவம், போக சிவம், அதிகார சிவம் என்று தடத்த நிலை 3. பெருமான் அந்த உருவம் கொள்ளும் நிலையிலே லய சிவமாக வருகிறார், போக சிவமாக வருகிறார், அதிகார சிவமாக வருகிறார். இது 3 நிலையில வருகிறார். ஆனால் சொரூப நிலை ஒன்றுதான். இந்த லயசிவம் என்பது சிவம் சக்தி நாதம் விந்து 4ம் லயசிவம். முடிவிலே எல்லாம் போய் ஒடுங்குற இடம். சிவம் சக்தி பரநாதம் பரவிந்து, நாதம் விந்து, அபரநாதம் அபரவிந்து, இது 4ம் லயம். லயம் என்றால் ஒடுக்கம், அருவ நிலை. இது அருவம்னா
அருவம் ஒரு உருவம் தான் பெருமானுக்கு. ஆனால் சக்தி ரூபமாக இருந்து செயல்படும். நம்ம கண்ணுக்கு தெரியாது. எப்படி மின்சாரம் எப்படி சக்தி ரூபமாக இருந்து செயல்படுதோ அது மாதிரி பெருமான் அருவம் அந்த அருவ உருவத்தில இருந்து சக்தி ரூபமாக இருந்து செயல்படுவார். இது நான்கும் லயசிவம். போக சிவம் என்பது சதாசிவம். அதிகார சிவம் என்பது மகேஸ்வரம், அயன், மால், ருத்ரன். இதான் நவந்தரும் பேதம். இந்த உலகத்தை இறைவன் எப்படி நடத்துறாரு முதல்ல நம்ம சிந்திச்சிருக்கோம். அப்போ நாதம் என்பது ஞான சக்தி, விந்து என்பது கிரியாசக்தி. நாதம் என்பது ஞான சக்தி, விந்து என்பது கிரியாசக்தி. ஞானமும் விந்தும் சேர்ந்தால்தான் ஐந்தொழில் நடக்கும். ஞானம் தனியாக ஐந்தொழில் செய்யாது, விந்து தனியாக ஐந்தொழில் செய்யாது. இரண்டும் சேர்ந்த போதுதான் ஐந்தொழில் நடக்கும். அதுக்கு எளிமையான உதாரணம், ஒரு வீட்டில் மாப்பிள்ளை இருக்காரு, ஒரு வீட்டில் பொண்ணு இருக்கு. ரெண்டு பேருக்கு திருமணம் ஆனால்தான் சந்ததி விருத்தியாகும். அதுபோன்று பெருமாண்டி ஞானம் என்பது நாதம் என்பது ஞான சக்தி, விந்து என்பது கிரியாசக்தி. இது இரண்டும் சேர்ந்தால்தான் ஐந்தொழில் நடக்கும். அதுதான் முதல் தத்துவமா சதாசிவ தத்துவத்தில் ரெண்டு சேருது. அங்கே லயசிவல ஞானம் நாதம் ஞான சக்தி 100%, விந்து என்பது கிரியாசக்தி 100%. சதாசிவ தத்துவத்திலே ஞானம் 50%, கிரியை 50%. இது பாதி அது பாதி. அதனால தான் நான் அடிக்கடி சொல்றேன் உங்களுக்கு, சதாசிவ தத்துவம் சிவலிங்கம் இருக்கு, அது ஒரு மறைமுக அர்த்தநாரீஸ்வர வடிவன்ற. ஏனென்றால் அர்த்தநாரீஸ்வர வடிவம்னா பாதி பெண்ணு பாதி ஆணு. அது திருச்செங்கோடில் இருக்கு. ஆனால் நம்ம ஊர்ல இருக்க சிவலிங்கமும் மறைமுக அர்த்தநாரீஸ்வர வடிவம் தான். அது சிவலிங்கத்தில் என்ன இருக்குன்னா ஞானசக்தி 50%, கிரியாசக்தி 50%. இதுதான் போக சிவம், அருளல். அடுத்தது அதிகார சிவம் வரும். அதுல மகேசன் வர்றார். மகேசனா மறைத்தலை செய்யறாரு. சுத்த வித்தை இருக்கு பாருங்க, சிவத்தத்துவத்துல சுத்த வித்தை, நாதம், விந்து, சதாக்கியம், மகேச சுத்த வித்தை. இந்த சுத்த வித்தை தான் மூன்றாக மாறும். ஐந்தொழில் செய்யும் போது சுத்த வித்தை மூன்றாக மாறும். அயல், மால், ருத்ரனா மாறும். அப்ப மகேசன்ல என்ன பண்ணுதுன்னா கிரியை அதிகம், ஞானம் குறைவு. இந்த சுத்த வித்தையில அயன்மால் ருத்ரன்ல ஞானம் அதிகம், கிரியை குறைவு. இப்படியாக இந்த ஞான சக்தி ஒன்றோடு ஒன்று சமமாகவும், ஒன்றை விட ஒன்று அதிகமாகவும், ஒன்றை விட ஒன்று குறைவதாகவும் இருந்து செயல்படுற நிலை தான் இந்த லய சிவம், போக சிவம், அதிகார சிவம்ன்றோம். இச்சா சக்தி எப்பவுமே முதல்ல சொன்ன மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மாறுபடவே படாது. அதுல ஒன்றும் 50% இங்க வரும், 50% அங்க போகும் சொல்ல முடியாது. இச்சை என்பது 100% பெருமாண்டி விருப்பம். அது உயிர்கள் தன் திருவடி எவ்வளவு சீக்கிரம் அடைய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடைய வேண்டும் என்ற விருப்பம். ஆகவே மற்ற இரண்டும் தான் ஞானசக்தி கிரியாசக்தியும் தனித்தனித்து நின்றும் ஒத்தும் கூடியும் குறைந்தும் நிற்கும் நிலையிலே வெவ்வேறு பெயர்கள் பெறும். முற்றிலும் ஞானமே வடிவாக இறைவன் நிற்கும் போது நாதம் எனப்படும். முற்றிலும் இறைவன் ஞானமே வடிவாக நிற்கும் போது அது நாதம் எனப்படும். முழுவதும் கிரியே வடிவாக பெருமான் நிற்கும் போது அது விந்து எனப்படும். ஞானமும் கிரியும் ஒத்து இருக்கும்போது, ஒத்துனா சமமாக, இது 50% இருக்கும்போது அது சதாசிவம் எனப்படும். ஞானம் குறைந்து கிரியை கூடி இருக்கும்போது மகேஸ்வரம், மறைத்தல், மகேஸ்வர வடிவங்கள். அடுத்ததாக மகேஸ்வரத்துல கிரியை கூடி ஞானம் குறைந்து இருக்கும். அயன்மால் ருத்ரன்ல ஞானம் அதிகமா இருக்கும், கிரியை குறைவா இருக்கும். இந்த நிலை வேறுபாடுகள் 5 லயம், போகம், அதிகாரம் சொல்லப்படும். லயம் என்பது உயிர்களெல்லாம் முடிவில் பெருமாண்டு சென்று ஒடுங்கும் நிலை. போகம் என்பது அருளல், சதாசிவமூர்த்தி அருளல். அதிகாரம் என்பது படைத்தல். அதுல மகேஸ்வரருக்கு படைத்தல், காத்தல், அழித்தல் 4 தொழில் இருக்கு அதிகாரத்துல. ஆகவே இந்த 3 வடிவங்களில் நின்று பெருமான் அந்த தொழிலை செய்கிறாரு. அதுக்கு பேரு லய, போக, அதிகாரம் என்னும் 3ம் இறைவனின் செயல்பாட்டுக்கேற்ப பெயர் பெறும்.
லயசிவம் என்பது உயிர்களெல்லாம் சென்று ஒடுங்குவதற்கு இடம், போகசிவம் என்பது காத்தல், அதிகார சிவம் என்பது படைத்தல். இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுதான் நவந்தரும் பேதம் நம்ம முதல்ல படிச்சிருக்கோம். இந்த சக்திகளை நம்ம முதல்ல படிக்கும்போது நவந்தரும் பேதம் படிச்சிருக்கோம். 9 நிலைகளில் நின்று பெருமான் இந்த உலகத்தை தொழிற்படுத்துகிறார். சிவம், சக்தி, நாதம், விந்து 4 அருவம், சதாசிவம் 1 அருவுருவம் 5, உருவ வகை மகேஸ்வரம், ருத்ரன், மால், அயன், இது 4 உருவ வகை. 4, 4, 8, 1, 9. அப்ப இறைவன் 9 நிலைகளில் நின்று இந்த உலகத்தை தொழிற்படுத்துகிறார் என்பதை முதல்ல பார்த்திருக்கோம். அதை தான் இந்த விலைக்கு சொல்றாரு இங்க. இப்போ இந்த லயபோக அதிகாரத்துக்கு என்ன ஆதாரம் எதுன்னு கேட்கிறார். இந்த லயபோக அதிகாரம்னா அதுக்கு ஆதாரம் எதுன்னு சொல்றாரு. 86ஆம் பாட்டுல வித்தையோடு ஈசர் சதாக்கியம் சக்தி சிவங்கள் 5ம் சுத்த தத்துவம் சிவன்தன் சுதந்திர வடிவம் ஆகும். நித்தம் என்று உரைப்பர் காலம் நீங்கிய நிலைமையாலே வைத்தியலர் முற்பிற்பாடு வருவித்தார் கருமத்தாலே. இந்த லயசிவன், போகசிவன், அதிகார சிவன் 3 இருக்குங்களே, அவை கால தத்துவத்துக்கு முற்பட்டதான். காலம் என்ற ஒரு தத்துவம் இருக்கு. அதுதான் நம்முடைய இந்த பிறவில உள்ள இன்பத் துன்பங்களை, நேற்று என்னென்ன இன்பத் துன்பங்களை அனுபவிச்சோம், இன்னைக்கு என்னென்ன இன்பத் துன்பம் அனுபவிக்கிறோம், நாளைக்கு என்னென்ன இன்பத் துன்பம் அனுபவிப்போம் என்பதை நிர்ணயிக்குது. நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது, நம்ம ஆயுட்காலம் நிர்ணயிக்குது. அப்போ இந்த லயபோக அதிகார சிவம் 3மே கால தத்துவத்துக்கு முன்னே தோன்றியவை. இவை சிவபெருமானுக்கு சுதந்திர வடிவம். சுதந்திர வடிவம்னா அவருக்கு யாரும் இது தர வேணாம், அவர் விருப்பத்துக்கு அவர் எடுத்துக்கொள்வார். இதெல்லாம் சுதந்திர வடிவம். இது இந்த 5மே சுத்த தத்துவங்கள் சொல்றாங்க. நாதம், விந்து, சதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. சுத்த வித்தை தான் 5 வேளை ஆற்றும் போது ருத்ரன், மால், அயனா மாறும். இது 5ம் சுத்த தத்துவம். சிவபெருமான் சுத்த மாயிலை தொழிற்படுத்தும் போது இந்த தத்துவங்கள் அவருக்கு செயல்பட உதவுது. அவருடைய உண்மை வடிவம் தான் சுத்த தத்துவம் அவருக்கு உள்ளதுன்றார். இது காலத்துக்கு முற்பட்டது. எல்லாமே பெருமானுடைய விருப்பத்தாலே ஏற்படுத்தப்படுது. வேற யாரும் அந்த அசுத்த மாயில, பிரகிருதி மாயில அனந்த தேவர், ஸ்ரீகண்ட ருத்ர செயல்படுத்துறாங்க. ஆனால் சுத்த மாயில செயல்படுத்துற யாருன்னா சாட்சா சிவபெருமானை செயல்படுத்துறாரு. ஆகவே இவை அவருக்கு சுதந்திர வடிவம். அவை கால தத்துவத்துக்கு முற்பட்டது. அப்புறம் இந்த தோன்றிய பின்னர் தான் கால தத்துவமே தோன்றுதான். இந்த 5 தத்துவங்கள் தோன்றிய பின்னர் தான் கால தத்துவம் தோன்றுதான். நாதம், விந்து, சதாக்கியம், மகேஸ்வர, சுத்தவித்தை என்ற 5 தத்துவங்கள் தோன்றிய பின்னர் தான் கால தத்துவம் தோன்றுதான். ஆகவே இந்த தத்துவங்கள் காலவரையை கடந்து நிற்பவை. சிவனுக்கு நிலைத்த வடிவம், சுதந்திர வடிவம் 5 ஆற்றுவதற்கு இடமாக உள்ளது. ஏன்னா சுத்த மாயையிலே பெருமான் தானே 5 பண்ணுகிறார். சுத்த மாயையிலே பெருமானே 5 செய்கிறார். இப்போ அந்த தத்துவங்களை எப்படி முன்பு நாங்க சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, இது நாதத்துக்கு அப்புறம் விந்து, விந்துக்கு அப்புறம் சதாக்கியம், சதாக்கிய அப்புறம் மகேஸ்வரம், மகேஸ்வர சுத்த வித்தை. அப்படி இல்லை. அந்த ஞான சக்தி, கிரியா சக்தி எப்படி செயல்படுதோ அதை வச்சு முன்பு நான் சொல்றேன்ற. இப்போ நாதம் முதல்ல தோன்றுது, விந்து 2வது தோன்றுது, சதாசிவம் 3வது தோன்றுது, சுத்த வித்தை 4வது தோன்றுது, மகேஸ்வரம் 4வது தோன்று, சுத்த வித்தை 5வது தோன்று. அப்படி நம்ம சொல்றோம் தத்துவங்களை. ஆனால் உண்மையில அது அப்படி இல்லை. இந்த ஞான சக்தி, கிரியா சக்தி எப்படி தொழிற்படுதோ அதற்கேற்ப இந்த தத்துவங்களை முன்புனா நம்ம சொல்றோன்ற. அப்ப என்ன அர்த்தம்னா, ஞான சக்தி மட்டும் தனியா இருக்கும்போது நாதம், கிரியா சக்தி மட்டும் தனியா இருக்கும்போது விந்து, ஞான சக்தியும் கிரியா சக்தி சமமா இருக்கும்போது சதாசிவம், கிரியா சக்தி அதிகமா இருந்து ஞான சக்தி குறைவா இருக்கும்போது மகேஸ்வரம், ஞான சக்தி அதிகமா இருந்து
கிரியாசக்தி குறையும் போது சுத்த வித்தை தான் மூன்றாம் மாறுது. ஆகவே இந்த தத்துவங்களை நம்ம நாதம் விந்து சதாக்கியம் மகேஸ்வர சுத்த விதை என்று சொன்னாலும் இவையெல்லாம் எப்படி வருதுன்னா முன்பின்னா எப்படி இந்த ஞானம் கிரியை தொழில்படுதோ அதற்கேற்ப முன்பின்னா வச்சு சொல்றோன்ற. ஆனால் மற்ற பூணங்களிலே அசுத்த மாயா பூணங்களிலே பிரகிருதி மாயா பூணங்களிலே மற்றவர்களை வைக்க செயல்படுத்துறார். அசுமாய பூணத்திலே அனந்த தேவரை வச்சு தொழில்படுத்துறாரு. பிரகிருதி மாயா பூணத்திலே ஸ்ரீகண்ட ருத்ரை வச்சு தொழில்படுத்துறார் பெருமாள். ஆனால் சுத்த வித்தையிலே அவரே நின்று இந்த 5 வழி செய்கிறார். ஆகவே சிவ தத்துவங்கள் இறைவனுடைய செயல்பாட்டுக்கு இடம் ஆவதோடு மட்டுமல்லாமல் அவனுக்கு சுதந்திர வடிவம் என்பது ஆகும். அவருடைய சுதந்திர வடிவம், அவர் நினைத்த நேரத்தில் அந்த தொழிலை செய்வார். ஆகவே இது எப்படின்னா உடம்புக்கு உயிருக்கு உடம்பு இடமாவதையும் வடிவமாவதையும் போன்றலாம். எப்படி இந்த உயிருக்கு உடம்பு என்பது இடமாவது வடிவமாவது அது போன்றது தான் இந்த இடத்துல அதிட்டானம்னா ஒரு அதிர்ஷ்டத்து செய்கிறார். அசுத்த மாயிலே அனந்த தேவரை அதிர்ஷ்டத்து செய்கிறார் 5 வழி. பிரகிருதி மாயிலே ஸ்ரீகண்ட ருத்ரை அதிர்ஷ்டத்து செய்கிறார். ஆனால் சுத்த மாயிலே யாரையும் அதிர்ஷ்ட செய்யவில்லை, தானே செய்கிறார். ஆகவே இறைவனுக்கு வடிவம் சித்து தான். அறிவு தான் இறைவனுடைய வடிவம். என்னன்னா ஞானம்தான் இறைவனுடைய வடிவம். என்னன்னா ஞானம்தான் அது. ஆனாலும் சிவ தத்துவமும் உபசாரமாக கூடப்படும். இறைவனுடைய வடிவம் ஞானம்தான். ஆனால் சிவ தத்துவத்தை ஒரு உபசாரமாக கூடுகிறார்கள். உயிருக்கு உடம்பு மாறி மாறி வருவது போல இறைவனுக்கு சிவ தத்துவம் மாறி மாறி வராது. அதுதான் முக்கியமாக கவனிக்கணுங்க. நமக்கு உயிருக்கு இந்த உடம்பு மாறி மாறி வருது. இந்த பிறவி இந்த உடம்பு இருக்கும், அடுத்த பிறவி மனித பிறவியா அல்லது வேறு பிறவியா தெரியாது. 7 பிறவி இருக்கு. தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம்னு 7 பிறவி இருக்கு. இப்போ இந்த பிறவியில மனித உருவில் இருக்கும். அடுத்த பிறவியில் என்ன உருவம்னு நமக்கு தெரியாது. நம்முடைய வினைக்கு ஏற்ப பெருமானதை கொடுப்பார். அப்போ ஒவ்வொரு பிறவியிலும் நமக்கு உடம்பு மாறி மாறி வரும். 7 பிறவியில் ஏதோ ஒரு பிறவி வரும். ஆனால் இந்த சிவ தத்துவம் மாறி மாறி வருவதில்லை. அது எப்பயுமே நித்தம்னா என்ன, எப்பொழுதும் இருக்கிறது. சிவபெருமானுக்கு இந்த சிவ தத்துவங்கள் நித்தம் என்றால் அவை எப்பொழுதும் அவரோடு இருப்பவை. எல்லா இடத்துலையும் சிவன் வெளிப்படாது மறைந்து நிற்பது பற்றியும் சிவ தத்துவம் வெளிப்பட்டு நிற்பதாவது எல்லா இடத்துலையும் மறைஞ்சு நிற்கிறார் பெருமான். நமக்கு தெரியாது, 60 நிலையில மறைஞ்சிருக்கிறார், சக்தி ரூபமாக செயல்படுகிறார். ஆனால் சிவ தத்துவங்கள்ல நமக்கு தெரிகிற மாதிரி தொழில்படுகிறார், கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தொழில்படுகிறார். ஆகவே சுதந்திரம்னா அவருக்கு அவர் இஷ்டத்துக்கு அந்த தத்துவத்தை வச்சு செயல்பாடு செய்யலாம். பரதந்திரம் கிடையாது. பரதந்திரம் என்றால் பிறரால் இயக்கப்படுவதுன்னு அர்த்தம். சுதந்திரம் என்றால் பிறரால் இயக்கப்படாமல் தானே செயல்படுவது. ஆகவே பெருமான் இந்த சிவ தத்துவங்களை தானே இயக்குகிறார். அவை நித்தம், அவை சுதந்திர வடிவு. காலத்துக்கு முன்னையே தோன்றியது. இந்த சிவ தத்துவம் 5ம் கால தத்துவத்துக்கு முன்னையே தோன்றியது. ஆகவே இது பெருமானுடைய உண்மை வடிவத்தில் நித்தமா இருக்கிறது அப்படின்ட்டார், சுதந்திர வடிவம்ட்டார். 87 அடுத்து என்ன சொல்றார்? ஒருவனே ராவணாதி பாகவம் உற்றால் போல தருவன் இவ்வுருவம் எல்லாம் தன்மையும் திரியானாகும் வரும் வடிவு எல்லாம் சக்திதான் மரமும் காட்பும் இருமையும் போல மன்னி சிவத்தினோடு இயந்து நிற்கும். இதுக்கு என்ன உதாரணம் சொல்றார்? பெருமான் தான் எல்லாம் செய்யறாரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். எல்லாமே பெருமான் தான், சிவன் தான் செய்யறார். அவர் தான் எல்லாமே செய்யறார். அதுக்கு என்ன உதாரணம் சொல்றார்? இப்போ ஒரு சினிமா எடுக்கிறாங்க. இப்போ ரஜினிகாந்த் ஒரு படத்தை அடிக்கிறாரு வச்சுங்க. அந்த படம் முடிய வரைக்கும் அவர் அந்த வேஷத்தில் இருப்பார். அன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போற அவர் அந்த வேஷத்தோட இருப்பார். வீட்டில் போனால் ரஜினிகாந்தாக இருப்பார். ஆனால் ஷூட்டிங் பாஸ்டில் அந்த என்ன வேடை கொடுக்குறாங்களோ அந்த வேடத்தில் இருப்பார், மேக்கப்லாம் போட்டுக்கொண்டு.
ஆனால் மேக்கப் கலைஞர் வீட்டுக்கு வந்தால் அவர் ரஜினிகாந்த் தான் இருப்பார். அது மாதிரி நாடகத்தில் ஒருத்தன் நடிக்கிறான், ராவண வேஷம்லாம் போட்டு நடிக்கிறான். ஆனால் அவன் சொரூப நிலையில் அவன் எந்த மாற்றம் அடைய மாட்டான். இந்த நாடகத்தில் ராவணன் அடிக்கிறான், அடுத்த நாடகத்தில் விபீஷணன் அடிப்பான், இன்னொரு நாடகத்தில் வேற வேஷத்தில் அடிப்பான். ஆனால் அவன் தன் நிலையில எந்த மாற்றம் அடையிறதில்லை. ராவணா நடிக்கிறதால அவன் ராவணா மாறிவிடுவதில்லை, விபீஷணா நடிப்பதால விபீஷணா மாறிவிடுவதில்லை. இதே போல்தான் எந்த வேஷம் ஏற்று அவன் நடித்தாலும் அவன் அந்த வேஷத்துக்குரிய செயலை செய்கிறான். ஆனால் அவன் உண்மையிலே அந்த பாத்திரமாக மாறுவதில்லை. வேஷம் கலைந்த பிறகு அவன் தன்னுடைய உண்மை நிலைக்கு வந்துடுறான். அது மாதிரி சிவபெருமான் லய போக சிவம் அதிகார சிவம் என்ற மூன்றாக விளங்கினாலும் முதல்வன் மாறுபாடற்ற தன் சொரூப நிலையிலிருந்து அவன் நீங்கவே மாட்டான். உயிர்களுக்காக லய சிவம் அதிகார சிவம் போக சிவம் அதிகார சிவம்னு மூணா செயல்படுறார். ஆனால் சொரூப நிலையில் அவரு உண்மையா சிவனாவே இருப்பார். உயிர்களை உயிர்ப்பதற்காக ஒரு இடத்துல லய சிவனா இருக்கார், சிவம் சக்தி நாதம் வந்து. ஒரு இடத்துல போக சிவனா இருக்கார், சதாசிவம். ஒரு இடத்துல அதிகார சிவனா இருக்கார், மகேஸ்வரம், அயன்மால், ருத்ரன். ஆனால் அப்படி இருந்தாலும் எப்படி நாடகத்தில் ராவணா நடிச்சா அன்னைக்கு இரவு அவன் வீட்டுக்கு வந்தானா ராவணா வர மாட்டான், அவன் உண்மை பேர் என்ன அதான் இருக்கும். அது மாதிரி பெருமான் உயிர்களுக்காக லயசிவம் போக சிவம் அதிகார சிவம் என்று மூன்று நிலைகளில் விளங்கினாலும் சொரூப நிலையிலிருந்து அவன் எந்த மாற்றமும் அடைய மாட்டான். அவன் அவனாகவே இருப்பான். ஆகவே இறைவன் கொள்ளும் வடிவங்கள் எல்லாமே அவன் சக்தியின் வடிவங்களே. பெருமான் கொள்கிற வடிவங்கள் எல்லாமே அவருடைய சக்தி மூலமாக கொள்கிறார். சங்கற்ப மாத்திரை, அவர் சக்தியை கொண்டு பெருமான் அந்த வடிவங்கள் எல்லாம் கொள்கிறார். அது சங்கற்ப மாத்திரை, நினைத்தபடி நினைத்தவாறே நடக்கும். அது எப்படி சொல்றாங்க? சக்திக்கு உதாரணம் சொல்றாரு. மரமும் வைரமும் போல ஒன்றை விட்டு ஒன்று பிரியாதுன்ற. நல்ல தேர்ந்த மரத்தை நீங்கள் மரவாழில் அறுத்து பார்த்தீங்கன்னா அந்த வைரம் ஓடுனுவாங்க, அப்படி கோடு கூட வளைஞ்சு போகும். அந்த வைரத்தை நீங்கள் வெட்டி தனியாக எடுக்க முடியாது, அது மரத்தோடு சேர்ந்தது. அது மாதிரி இறைவன் கொள்ளும் வடிவங்கள் யாவும் அவன் சக்தியின் வடிவங்களே. அவன் மரமும் வைரமும் போல ஒன்றோடு ஒன்று கூடி பின்னி பிணைந்திருப்பான்றார். நாடக தொழிலில் வல்லவன் ஒருவன் ராவணன் போன்ற பல வேடங்களை தாங்கி நடித்தாலும் அவன் பூண்ட வேடங்கள் யாவும் அவனுடைய உண்மை இயல்பில் எந்தவித மாற்றத்தை ஏற்படுத்தாது. இப்போ ராமன்னா ஒருத்தன் நடிக்கிறான்னா அவன் வீட்டுக்கு வந்தால் ராவண மாதிரி இருப்பான், பழைய மாதிரி ஆகிடும். ஆகவே நாடகத்தை அடிக்கிற வேஷம் அதோடு சரியாக போச்சு. வீட்டுக்கு வந்தானா அவன் உண்மையில் இருப்பான். அது மாதிரி பெருமான் இந்த உலகத்துக்காக இப்படிப்பட்ட வேடங்களை எல்லாம் நடித்தாலும் லய சிவம் போக சிவம் அதிகார சிவம் என்று நடித்தாலும் உண்மையிலே அவன் சொரூபத்தில் எந்த வித மாற்றமும் அடைய மாட்டான். இறைவனும் உயிரிழத்து கொண்ட பேரருள் அந்த அருளால அருவம் உருவம் அருவுருவம் என்ற மூன்று உருவங்களை கொள்கிறார். அதெல்லாம் எதுக்குன்னா பெரும் கருணை, இந்த உலகத்து மக்கள்பால் கொண்ட பெரும் கருணையாலே உலகத்து மக்களை உயிர்ப்பதற்காக பெருமான் அருவ வடிவெடுக்கிறார், அருவுருவ வடிவெடுக்கிறார், உருவ வடிவெடுக்கிறார். அப்படி எந்த வடிவம் எடுத்தாலும் அவர் உண்மையிலேயே அவருடைய நிலையிலிருந்து மாறுபட மாட்டார். அவருடைய வடிவம் எல்லாம் சக்தியின் வடிவங்களே. அவர் கொள்கிற வடிவம் எல்லாமே சக்தியின் வடிவம் தான். அந்த சக்தி என்பது மரமும் வைரவும் போல அந்த மரத்தோடு சேர்ந்து இருக்கின்றார். அதுதான் சிவன் குணி சக்தி குணம்னு முதல்ல சொல்லியிருக்கும். ஒன்றோடு ஒன்று நீக்கம் என்று நிறைந்திருக்கும். இதுக்கு நிலைய உதாரணம் சொல்றான். சிவத்தோடு ஏந்த நீக்கமர நிற்கும் சக்தி என்பது சிவத்தோடு நிறைந்து நீக்கமர நிற்கும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், சிவன் என்று சக்தி இல்லை, சக்தி என்று சிவன் இல்லை சொல்றோம். இதுதான் நம்ம கலவைக்கெல்லாம் அப்படி சொல்றோம். மலரும் மனம் போலன்னு சொல்லலாம், பழமும் சுவையும் போல சொல்லலாம், பண்ணும் இசையும் போல என்று சொல்லலாம், எள்ளில் எண்ணெய் போல என்று சொல்லலாம், பாலில் வெண்மை போல என்று சொல்லலாம், நெருப்பிலே சூடு போல என்று சொல்லலாம், நெருப்பிலே புகை போல என்று சொல்லலாம், நீரும் குளிர்ச்சியும் போல என்று சொல்லலாம், கடல் நீரும் உப்பும் போல என்று சொல்லலாம், மணியும் ஓசையும் போல என்று சொல்லலாம், சூரியனும் ஒளியும் போல என்று சொல்லலாம்,
இடியும் ஓசையும் போல என்று சொல்லலாம், மின்னலும் ஒளியும் போலன்னு சொல்லலாம். இப்படி இறைவனும் சக்தி சேர்ந்து இருக்கிறதுக்கு இப்படிப்பட்ட உதாரணம் நிறைய சொல்லலாம். ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது. ஆகவே பெருமான் உயிருடைய நன்மைக்காக பல வடிவங்களிலே செயல்பட்டாலும் அவருடைய உண்மை நிலையிலே அவர் எந்தவித மாற்றம் அடைய மாட்டார். அது எது போலவென்றால், நாடகத்தில் ஒருத்தர் ராவண வேஷம் போடுறான், இன்னைக்கு நாடகம் முடிஞ்சது வீட்டுக்கு வந்தான்னா அவன் பேரை வச்சுதான் கூப்பிடுவாங்க, ராவணன் கூப்பிட மாட்டாங்க. அது மாதிரி பெருமானும் நமக்காக எல்லாம் செய்கிறாரு, ஆனால் அவர் சொரூப நிலையிலே அவர் எந்த வேறுபாடும் அடைய மாட்டார். அடுத்ததாக 88ஆம் பாடல். பொன்மை நீலாதி வண்ணம் பொருந்திட பளிங்கு அவற்றின் தன்மையாய் நிற்குமா போல் சக்திதன் பேதம் எல்லாம் நின்மலன் தானா தோன்றி நிலைமை ஒன்று ஆயே நிற்பன் முன் அருள் சக்தி தன்பால் முகிழ்க்கும் தான் முளையான் அன்றே. சக்தியின் வேறுபாடுகள் யாவும் தானாகவே தோன்றுமாறு வேற்றுமென்று நிற்பாராம். பெருமான் சக்தியால் தான் எல்லா வேறுபாடு கொள்றாரு, ஆனால் அந்த சக்திக்கு தனக்கு வேறுபாடு இல்லாம மாதிரி நிற்பாராம். அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாங்க, பளிங்கு கல் இருக்கு. பளிங்கு கல்னா வெண்மையா இருக்கும். இப்போ சூரிய ஒளியில காலை சூரிய ஒளியில கிழக்கு பக்கத்துல அந்த படிகை கல்லை வச்சுட்டு அதுக்கு பக்கத்துல நீல வண்ணம் அல்லது மஞ்சள் வண்ணத்தை வச்சிங்கன்னா சூரிய ஒளி பட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வைத்த பொருள் மஞ்சளா இருந்தா மஞ்சளா தெரியும், நீளமா இருந்தா நீளமா தெரியும். அதே மாதிரி மாலையில சூரியன் மேற்கே இருக்கும்போது அந்த படிகத்தின் பக்கத்திலே ஒரு சிவப்பு பொருளை வச்சிங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா சிவப்பா இருக்கும், இன்னும் ஒரு கருப்பு பொருள் தான் கருப்பா இருக்கும். இப்படி பளிங்குல என்னென்ன வண்ணம் வைக்கிறோமோ அந்த வண்ணம் சூரிய ஒளியும் உதவியாலே தெரியும். அதுபோல இறைவன் சக்தியில் காணப்படும் வடிவங்கள் எல்லாம் முதல்விடையே தான் அவருடைய சக்தியால் தான் எல்லாத்தையும் எடுக்கிறார். ஆனா பளிங்கு சிவப்பா மாறல. பளிங்கு பக்கத்துல மஞ்சள் நிறத்தை வைக்கிறாங்க, நீல நிறத்தை வைக்கிறாங்க. சூரிய ஒளியின் உதவியாலே பளிங்கு இந்த பக்கம் பார்த்தா மஞ்சள் நிறமா தெரியுது, நீல நிறமா தெரியுது. ஆனால் பளிங்கே நீளமாவோ மஞ்சளாவோ மாறல. அது மாதிரிதான் சிவன் பெருமான் அவர் சக்தியாலே இப்படிப்பட்ட நிலையெல்லாம் அடைஞ்சாலும் அவர் நிலையிலிருந்து மாறலை. எப்படி பளிங்கு தன் உண்மை வடிவிலிருந்து மாறாம இருக்கோ அது மாதிரி பெருமான் எத்தனை வடிவங்களை எடுத்தாலும் எத்தனை செயல்பாடு செய்தாலும் அவர் உண்மை வடிவிலே பளிங்கு எப்படி இருக்கோ வெள்ளையா, அதே போல இறைவன் அருசக்தி அவர் தனியா இருப்பார். இந்த மாற்றம்லாம் அவரிடம் வராதுன்றார். ஆகவே எல்லாமே கருணையால் தான் இதெல்லாம் பண்றாரு. பெருமான் நம்ம மேல ஒரு கருணையால் தான் எப்படி பண்ணுகிறார். பொன்மைனா மஞ்சள் நிறம் வச்சுக்கலாம், பொன்னிறன்றாங்க, அது மஞ்சள் நிறம் வச்சுக்கலாம். மஞ்சள் நீலம் முதலிய வண்ணங்களை பொருந்திய போது பளிங்கு அந்த நிறங்களின் தன்மை தன்னிறையாம காட்டும். காலையில கிழக்கில் இந்த பக்கம் மஞ்சள் நிறத்தை வச்சா இந்த பக்கம் பார்த்தா மஞ்சளா தெரியும், நீளத்தை வச்சா நீளமா தெரியும். இறைவனும் தன் சக்தியின் வேறுபாடுகள் யாவும் தானாகவே தோன்றுமாறு வேற்றுமென்று இருப்பாராம். எப்படி பளிங்கு தன் பக்கத்தில் வைக்கப்பட்ட பொருள் நிறத்தை தன்னிறமாக காட்டுதோ அதே மாதிரி பெருமானும் தன் சக்தியின் தோன்றும் வடிவங்கள் எல்லாம் தன்னுடைய வடிவமாகவே காட்டுவார். ஆகவே எல்லாமே சக்தியிலிருந்து வருகிறது. பெருமான் ஒரு சாட்சியாக இருப்பார், ஆனால் அவர் தனியாக தோன்ற மாட்டார். அதாவது பளிங்கிற்கு உள்ள இயற்கையான வெண்மை நிறத்திலே சூரிய ஒளியின் உதவியாலே அதன் பக்கத்திலே வைக்கப்பட்ட மஞ்சள் நிறம் நீல நிறம் முதலிய நிறங்கள் தோன்றும். மாறாக பளிங்கே நீளமாகவோ மஞ்சளாகவோ மாறாது. அதுபோல இறைவனது அருசக்தி இடத்திலே ஞானசக்தி கிரியாசக்தி என்ற வேறுபாடுகள் தோன்றும். அருசக்தி என்றால் விருப்பம், இச்சை. அதிலே ஞானசக்தி கிரியாசக்தி வேறுபாடு தோன்றும். மாறாக இறைவனிடத்தில் அவை தோன்ற மாட்டான். அவருடைய சக்தியின் இடத்துல அவை தோன்றும், இறைவனிடத்தில் அவை தோன்ற மாட்டா. அருள் என்பது இறைவனின் இச்சா சக்தியாகிய கருணை ஆகும். அருள் என்றாலும் ஒண்ணுதான், சக்தி என்றாலும் ஒண்ணுதான். எல்லாமே இறைவனுடைய கருணை தான். உயிர்கள் மேல் உள்ள கருணையே சிவ சங்கல்பம் பண்றாங்க. இந்த கருணையால் தான் பெருமான் சங்கல்பிக்கிறார். இது இப்படி ஆக வேண்டும், அது அப்படியே ஆக வேண்டும் என்று சங்கல்பம் செய்கிறார். ஆகவே அருட்சக்தி இச்சா சக்தி சிவசங்கல்பம் யாவும் ஒன்றே. அருட்சக்தினாலும் ஒண்ணுதான், இச்சா சக்தினாலும் ஒண்ணுதான்,
சிவ சங்கற்பம் சொன்னாலும் ஒண்ணுதான். ஆகவே ஞான சக்தியும் கிரியா சக்தியும் சிவ சங்கற்பம் ஆகிய இச்சாசக்தி நிலை வேறுபாடு தான். இச்சாசக்தியுடைய நிலை வேறுபாடு தான் ஞான சக்தியும் கிரியா சக்தியும். இறைவன் வேறு, அவன் சங்கற்பம் வேறு அல்ல. இறைவன் வேறு, அவன் சங்கற்பம் வேறு அல்ல. அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க? இறைவன் வேறு, அவன் சங்கற்பம் வேறு. இறைவன் தனி, அவர் நினைக்கிறார் சங்கற்பம் அது தனி. அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க? அரசன் வேறு, அவனது ஆணை வேறு. இப்போ ஒரு அரசன் ஒரு ஆணையை சொல்றான்னா சொல்லுகிற அரசன் வேறு, அவனால் சொல்லப்படும் ஆணை வேறு. அதே மாதிரி இறைவன் வேறு, அவனுடைய சங்கற்பம் வேறு. சங்கற்பம்னா நினைப்பு வேறு. அதுக்கு தான் உதாரணம் அரசன் வேறு, அரசனுடைய ஆணை வேறு என்பது போன்றது. ஆனால் அரசன் தன் ஆணையோடு பொருந்தி நிற்பது போல, அரசன் ஒரு ஆணையிட்டான்னா அந்த ஆணையில உறுதியா இருப்பான். அதுபோல இறைவனும் தன் இச்சா சக்தியோடு பொருந்தியுள்ளான். எப்படி இறைவன் ஒரு அரசன் ஆணையிட்டால் அந்த ஆணையிலே உறுதியாக உள்ளானோ, அதுபோன்று இறைவன் தன் இச்சா சக்தியோடு எப்போதும் பொருந்தி இருக்கிறான். பிற சக்திகளோடு பிரிவின்றே இருக்கிறான். ஆனால் இச்சா சக்தியோடு எப்போதும் பிரிவின்றி பொருந்தியே இருக்கிறான்ட்டார். அது அரசனது ஆணை போல அப்படின்ட்டார். 89ஆம் பாடல். சத்தியும் சிவமும் ஆய தன்மை இவ்வுலகம் எல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் உணர்குணம் குணியுமாகி வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கையெல்லாம் இத்தையும் அறியார் பீட இலிங்கத்தையும் இயல்பும் ஓரார். இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கலன்றார். என்ன சொல்றார்? இறைவன் பொது இலக்கணம் சுருக்கமா தொகுத்து சொல்றார், சுருக்கமா சொல்றார். உலகமெல்லாம் சக்தி சிவமாக தான் இருக்கு. இந்த உலகம் பூரா சக்தி சிவமாக தான் இருக்கு. அதாவது இறைவனே குணமும் குணமுமாக இருக்கிறார். குணமும் குணத்தை உடைய குணிப்பொருளாக இருக்கிறார். சிவன் குணி, அவரது சக்தி குணம். நாம் வாழ்கிற அனைத்து வாழ்வும் சிவசக்தி கூடியதால் வந்த வாழ்வு தான். இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் இருக்கு பாருங்க, பெருமான் சக்தியோடு கூடுகிற அந்த நிலையால் அந்த வாழ்வு தான். இந்த சிவலிங்கத்தில் ஆவுடையா இருக்கு பாருங்க, அது சக்தியை குறிக்கிறது. இந்த பானம் பீடம் இருக்கு, அது லிங்கத்தை குறிக்கிறது. இதுதான் இப்ப விரிச்சு சொல்றார். சிவபெருமான் இவ்வாறு சக்தியும் சிவமுமாக தம்முள் இரு வகைப்பட்டு தன்மை உடையவனாக இருக்கிறான். தானே சக்தியா இருக்கான், தானே சிவமா இருக்கிறான். ஆனா இந்த பிரபஞ்சம் முழுதுமே உயிரில் உருவங்கள் எல்லாமே ஒத்தும் ஆனால் ஒவ்வாது இருக்கின்றார். இந்த பிரபஞ்சம் முழுதும் மனித உருவா இருக்கு, ஆனா ஆணும் பெண்ணுமா இருக்கு. இரு வேறுபட்ட நிலையில இருக்கு. மனித உருவம் தான், இந்த உலகம் பூரா மனித உருவமா இருக்கு. ஆனால் குறிகள் ஒவ்வாது இருக்கு. ஆணுக்கு ஒரு தன்மையா இருக்கு, பெண்ணுக்கு ஒரு தன்மையா இருக்கு. இரு வேறுபட்ட வகுப்பு இருக்கின்ற. அதே மாதிரி இறைவன் குணமும் குணத்தையுடைய பொருளாகவும் இருக்கிறான். சிவன் குணி சக்தி குணம். நாம் வாழ்கிற அனைத்து வாழும் பெருமான் சக்தியோடு கூடியதாலே வந்துகிற அமைகிற வாழ்வு. இறைவன் திருமேனியை உணராதவர், இந்த இறைவனுடைய சக்தியை உணராதவர் சிவசக்தி இவ்வாறு உயிர்களை வாழ்வித்து உதவி அருள்வதை உணர மாட்டார். நமக்கு புரியல, பெருமானுடைய சக்தியால கூடியதால் அந்த உலக வாழ்க்கை நடக்குது. ஆனால் இது நம்ம உணராத இருக்கும். சக்தி சுகமாய் நிற்கும் சிவலிங்கத்தின் தன்மையும் யாரும் உணரல. அந்த சிவலிங்க தன்மை என்னன்றது யாரும் உணரல. அதிலே தான் சொல்லிடுறார். ஆவுடையார் என்பது சக்தியை குறிக்கும், அந்த பானம் என்பது லிங்கத்தை குறிக்கும், பீடம் என்பது கிரியா சக்தி, லிங்கம் என்பது ஞான சக்தி. பீடம் என்பது விந்து, லிங்கம் என்பது நாதம். லிங் என்றால் லயம், கம் என்றால் தோற்றம், அதாவது தோற்ற ஒடுக்கம். லயம் என்றால் ஒடுக்கம், கம் என்றால் தோற்றம். அப்போ உலகம் தோன்றுவதற்கும் ஒடுங்குவதற்கு இடமா இருக்கிறது தான் அந்த சிவலிங்கத்தை குறியீடு. அதனால தான் அது அருளல் நம்ம சொல்கிறோம், அது சதாசிவ மூர்த்தின்றோம்.
அதுதான் மறைமுக அர்த்தநாச வடிவம் நான் சொல்லிட்டு வரேன். ஆகவே உலகம் முழுவதும் தோன்றுவதற்கு ஒடுங்குவதற்கு காரணமாக இருப்பது சிவலிங்கம். இறைவனின் ஞான சக்தி லிங்கரூபமாய் நின்று விந்து சக்தியை காரியப்படுத்துது. விந்து சக்தி பீடரூபமாக இருந்து அசுத்த மாயை, பிரகதி மாயை, மற்ற மாயைகளை காரியப்படுத்துது. ஆகவே மாயா காரியங்களாகிய மூவகை அத்துவாக்களையும் வியாபத்தி நிற்கும் ஞான சக்தி கிரியாசக்தியை காரியப்படுத்தும் இயல்பே பீடலிங்கத்தை இயல்பு. சிவலிங்கம் தான் உலகத்தையே காரியப்படுத்திட்டார். சிவலிங்க தத்துவம் உலகத்தையே செயல்படுத்துகிற அந்த குறியீடுட்டார். பீடம் என்பது ஆவுடையார் சக்தியை குறிக்கும், பானம் என்பது லிங்கத்தை குறிக்கும். இதுதான் எல்லாவற்றையும் செலுத்துது, அத்துவாக்களை செலுத்துகின்றார், எல்லாத்துலேயும் நிறைந்து நிற்குது என்று சொல்லிவிட்டு இந்த பீடலிங்கத்தின் இயல்பு ஞானசக்தி கிரியாசக்தி காரியப்படுத்திய இயல்பு பீடலிங்கத்தின் இயல்புன்றார். லிங்கத்தினுடைய தன்மை சொல்றார். 90ஆம் பாடல் போறோம். சிவன் அரு உருவம் அல்லன், சித்தினோடு அசித்தும் அல்லன், பவம் முதல் தொழில்கள் ஒன்றும் பன்னிடுவானும் அல்லன், தவம் முதல் யோக போகம் தரிப்பவன் அல்லம் தானே, இவை பெற இயந்தும் ஒன்றும் ஏந்திடா இயல்பினானே என்ன சொல்றார். இறைவன் சிறப்பு இலக்கணம் சுருக்கமாக சொல்றார். முதல் அனைத்தையும் செய்வனாக இருந்தாலும் அதே சமயம் ஒன்றையும் செய்யாதனா இருக்கான். இறைவன் தான் எல்லாத்தையும் செய்கிறாரு, ஆனால் ஒரே சமயம் செய்யாத மாதிரி இருக்கார். ஆகவே 2 விதங்களில் நின்று உயிர்களை தொழில்படுத்துகிறார். ஒரு இடத்துல பார்த்தா அனைத்தையும் அவர் தான் செயல்படுத்துகிறாரு, ஆனால் உயிர்படுத்த பார்த்தா எதையும் செயல்படாத நிலையில் இருக்கமா இருக்கார். ஆகவே இதுதான் எப்படி சொல்றாருன்னா, அந்த சங்கல்பம் தான் அருள்னு சொல்றார். சிவனுடைய சங்கல்பம் என்பது அருள், உயிர்களுக்கும் உலகங்களுக்கும் உதவுகிறான். இந்த 2 விதமாக தான் உலகங்களுக்கும் உயிர்களுக்கும் உதவுகிறான்றார். அருளோடு தாதான்மையாக இருக்கிறது, தன் சக்தியோடு பிரிவென்று இருக்கிறது. தன் சக்தியோடு எப்பொழுதும் இறைவன் பிரிவென்று இருப்பதுதான் தாதான்மியம். ஒருமையில் இருமை இருப்பது சிவன் தான், ஆனால் செயல்பாட்டில் சக்தியா சொல்றோம், சிவமா சொல்றோம். இன்னொரு சம்பந்தம் இருக்கு இறைவனுக்கு, அது உயிர்களுக்கோ உலகத்தோடு இருக்கிறது, அது அத்விதம், அது இருமையில் ஒருமை. இருமையில் ஒருமைனா இருக்கிறது 2 பொருள், இறைவன் உயிர்கள், ஆனால் ஒன்று போல தெரிவது. பேதமுள்ள 2 பொருள்கள் தம்மோடு கலந்து நின்று ஒன்று போல தெரிவது அத்விதம். அது தாதான்மை என்பது ஒருமையில் இருமை, அத்விதம் என்பது இருமையில் ஒருமை. இதுதான் இந்த உலகம் பூரா இருக்குன்னு இந்த அதிகாரத்தை முடிக்கிறாரு. இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய 91ஆம் பாட்டு விரிவாக சொல்றார். இந்த இறைவன் உலகத்தை செயல்படுத்தும் போது 2 விதமாக இருந்து செயல்படுத்துகிறார். ஒன்று தன் சக்தியோடு பிரிவென்று நின்று உலகத்தை செயல்படுத்துகிறார், அதான் தாதான்மியம். இன்னொன்று உலகங்களோடும் உயிர்களோடும் ஒன்றாய் வேறாய் உடனாய் கலந்து நின்று அவரை தொழில்படுத்துகிறார், அதான் அத்விதம். ஆகவே பெருமான் 2 வித சம்பந்தம் வைத்திருக்கிறார். ஒன்று தன் சக்தியோடு கொண்டிருக்கும் சம்பந்தம், அது தாதான்மியம், அது ஒருமையில் இருமை. இன்னொரு சம்பந்தம் ஐந்தோள் ஆற்றுவதற்காக இந்த உலகத்தோட உயிர்களோடும் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து தொழில்படுத்துகிறார். ஒன்றாய் இருப்பது நம்முடைய இருப்புக்கு, அவர் நம்மோடு ஒன்றாய் இருந்தால்தான் நம்ம இருக்க முடியும். வேறாய் இருக்கிறது நமக்கு அறிவிக்கிறார், கருவிகள் மூலமா தனகர்ண போகனை கொடுத்து அறிவிக்கிறார். உடனாய் இருக்கிறது நம்ம அனுபவிக்க, நாம் எந்த செயலை செய்தாலும் அவரு கூட இருந்து அதை செய்து கொண்டு வருகிறார், நம்ம அனுபவிக்க. ஆகவே இறைவனுடைய சம்பந்தம் 2 வகையில் நடக்குது. ஒன்று தாதான்மிய சம்பந்தம், இன்னொன்று அத்வித சம்பந்தம். இது 2 91ஆம் பாட்டிலேருந்து இந்த உயிர்களோட உலகத்தோடு விரிவாக இருக்கிறது. அத்விதத்தை நம்ம விரிவாக பார்க்கணும். ஏன்னா அது ஆரம்பித்தோம்னா அது நடத்த 1 மணி நேரம் ஆகிடுங்க. ஆகவே இந்த அளவிலே 81 to 90 முடிக்க நம்ம ஒரு 10 பாட்டை முடிச்சிருக்கோம் என்பதாக சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்யலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அருமைங்கப்பா. நான் கூட அந்த பாடெல்லாம் படிக்கக்குள்ள விளக்கம் புரியாம இருந்தேன். நீங்க இப்ப சொல்லு அந்த விளக்கம்லாம் நீங்க எனக்கு அனுப்புறீங்க இல்லையா,
நம்ம எழுதி வச்சிருக்கிறதுக்கு சொல்லக்குள்ளதான் நீங்க ரொம்ப எளிமையா இருக்கு. ஐயோ இவ்வளவு முதல்ல வந்து கஷ்டமா இருந்ததே அப்படின்னு நினைச்சேன். இப்ப வந்து நீங்க சொல்ல சொல்ல அந்த பாடலுடைய விளக்கம், அந்த பதம் எல்லாமே ரொம்ப அழகா எளிமையா புரியுற மாதிரி இருக்கு. ஆனா அந்த பாட்டு தனியா படிச்சா நமக்கு புரியல. அவ்வளவு அழகா அந்த தடத்த இலக்கணம்னா எங்களுக்கு ஒண்ணு சரியா எத்தோரம் தான் கேக்குறோம் தடத்த இலக்கணம் எல்லாம். ஆனாலும் இந்த அழகா நீங்க எடுத்து போட்டிருக்கீங்க. ரொம்ப அது செயல் வடிவம் என்ன, சங்கற்பனா என்ன, அது என்ன இருக்குது, அது எப்படி நம்ம உயிர்களுக்கு வந்து தொடர்பு இருக்குன்றது அப்படியே ஒவ்வொன்றும் நீங்க அழகா அது எப்படி சக்தியோடு பிரிவின்றி இருக்கிறது. அதான் தாதான்மையும் சொல்றீங்க. மற்றது வந்து இருமையில் ஒருமையின் உயிர்களோட உலங்களோடு ஒன்றாய் வேழாய் எழுப்பது அத்திவிதம். அந்த அத்திவிதம் எத்தனை முறை கேட்டிருக்கோம், நாங்களும் பல முறை கேட்டிருக்கோம். ஆனாலும் பெருமானோட நீங்க அத்திவிதமா ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருக்குங்க. நீங்க அந்த எழுதி நீங்க வச்சுங்க. இதெல்லாம் நாங்க சொல்லி சொல்லி எழுதினா கூட இந்த அளவுக்கு புரியாது. நாங்க எழுதி வச்சுக்கிட்டு ஆமா எழுதி வச்சுக்கிட்டு படிக்கக்குள்ளதான் எங்களுக்கு ரொம்ப இது சிறப்பா புரியுது. ரொம்ப நல்லா புரியுது. அருமை அருமை. சித்தாந்த இரும்பு கடல்னு சொல்லிருக்காங்க. ஆமா இரும்பு கடல்னு இருக்காங்க. அதனாலதான் அது என்னதான் படிச்சாலும் புரியாதுங்க. அது நம்ம போக போக போகதான் கொஞ்சம் எளிமைப்படுத்தி நம்ம சொல்லிட்டு போறோம். வேற ஒண்ணு. ஆமா ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க அதுதான் எழுதுறது ரொம்ப சிறப்புன்னு நான் நினைச்சிட்டேன். எழுதாத கூட நீங்க எல்லாம் நோட்ல அப்படியே பக்கத்துல இருந்ததுன்னா ஏற்கனவே ஐயா நான் போட்டிருக்கேன் குடும்பத்துல. குழப்பம் வேண்டாம் 90 வரைக்கும் தான் போட்டிருக்கேன். 90 வரைக்கும் முடிச்சுட்டு இன்னைக்கு நாளையில இருந்து போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு. ஏன்னா எழுதணும்னா எல்லாரும் அதனால போடல வச்சிருக்கேன் பத்திரமா. போட்டு திருப்பி கேட்பாங்க. இன்னைக்கு நாளைக்கு ஒரு 2-3 போட்டுருமா? 100 வரைக்கும் போட்டுறேன். மீதியா இன்னைக்கு நாளைக்கு போட்டுறேன். சரி ரொம்ப நல்லா இருக்குங்க. அருமையா இருக்கு. இது வந்து புரிஞ்சுக்க முடியாதுதான். அது அழகா சொர்க்க சிவன்னா என்ன, அவன் எப்பவுமே மாற்றம் அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போக சிவம் அதிகார சிவம் எல்லாமே அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. சிவாய நம்ம நன்றி நன்றி. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு நம்ம அடியாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கலாம். சிவாய. வான்முகில் வழாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோன் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை ஒரு செய் தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருடைய தாமரை சென்னிமேல் சுற்றி வணங்குகிறேன். சிவாய நம்ம உங்களுடைய கருத்து பரிமாற்றம் பண்ணலாம். இதுல ஒரு சிறப்பு என்ன தெரியுமானா, இன்னைக்கு நேத்து வந்து ஐயா வகுப்புல ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. எல்லாமே என்ன பண்ணணும்னா நீங்க வந்து சிவசக்தியா நினைக்கணும், உயிர்களை எல்லாருமே சிவசக்தியா சுரூபமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு.